இலங்கை சிறையில் மீன்பிடிக்க சென்று தண்டனை கைதிகளாக இருக்கும் மீனவர்களையும் வாழ்வாதாரத்துக்காக மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை கைது செய்து சிறையில் வைத்து இருக்கும் மீனவர்களை மீட்டுத் தர கோரியும் நல்ல நிலையில் உள்ள விசைப்படகுகளை மீட்டுத் தர கோரியும் இந்த நீண்ட காலமாக இருந்து வர்ற நிரந்தர பிரச்சனைக்கு தீர்வு காண கோரி நாங்க 8வது நாளா வேலை நிறுத்தம் பண்ணி இன்றைக்கு 4வது நாளா நாங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். முதல் நாள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம், 2வது நாள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினோம், நேற்று கருப்பு கொடி கட்டி கருப்பு பேச்சு அணிந்து எங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சோம். இந்த 3 நாட்களா எங்களுக்கு எந்த மத்திய மாநில அரசுகளிடம் எந்த உத்தரவாதமும் வரப்படலை. இன்றைக்கு 4வது நாளாக இலங்கையிலே அபராதம் விதிக்கப்பட்டு 6 மாதம் 1 வருடம் 2 வருடம் தண்டனை பெறும் மீனவர்களை எங்களால் முடிந்தளவு மீட்கிறதுக்காக திருவோடேந்தி கையில் பிச்சை எடுத்து இதை அரசுகளிடம் ஒப்படைத்து இதற்கு மேல் நீங்கள் பணத்தை போட்டு அந்த மீனவர்களை மீட்டு தர சொல்லி அந்த போராட்டத்தை வலியுறுத்தி இருக்கோம். இன்றைக்கும் எங்களுக்கு இரவுக்குள்ள மத்திய மாநில அரசுகளிடம் இருந்து எந்த தகவலும் கிடைக்கப்பெறலை. எங்களுக்கு சாதகமான ஒரு நிலை வரலை என்றால் அடுத்த கட்டமாக நாளைக்கு பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்கள் தீக்குளித்து அழிவதென்று தீக்குளித்து சாவதென்று நாங்கள் முடிவு கட்டி இருக்கிறோம். ஏன் இந்த போராட்டத்தை நாங்க கையில எடுத்திருக்கிறோம்னா இன்றைக்கு நேற்றுல 40 வருட காலமாக போராடி வருகிறோம். நாங்க பல லட்சம் கோடி அந்நிய செலவாணிட்டு கொடுக்கிற இந்த மீன்பிடி தொழில், இந்த மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டு இந்த மீனவர்கள் வாழ முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த இந்தியாவுல இந்த தமிழ்நாட்டுல நாங்க வாழ தகுதியில்லை என்று இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தீக்குளிக்க போறோம். எங்களை காப்பாத்துறதுக்கு இந்த நாட்டுல எந்த நாதியுமே இல்லை. அதனால மிகுந்த வேதனையுடன் சொல்கிறேன், இலங்கை சிறையில் இருக்கிற அந்த மீனவர்களையும் படகுகளையும் மீட்கிறதுக்கு நிரந்தர தீர்வு காண்கிறதுக்கு நடவடிக்கை எடுங்க. இல்லைன்னா படிப்படியான இப்பேற்பட்ட போராட்டங்கள் தொடரணும். எங்க சாவுலையாவது எங்க இனத்துக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுங்கிறதா எங்களுடைய கோரிக்கையா இருக்கு.